بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا حظ في الإسلام لمن ترك الصلاة أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் சாந்தி மதமேந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்தியத்தின் தூதர் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் உற்றார் உறவினர் தோழர்கள் தாபிஊன்கள் தபுஅத் தாபிஈன்கள் இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் புனித இஸ்லாத்திலே நிலைத்து நிற்கவிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் ஒன்றாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, அன்பின் நண்பர்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா தருணங்களிலும் குறிப்பாக தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு என்வாயன்மெண்ட்டும் முழு சூழலும் பாவத்தால் நெருக்கப்பட்ட நிலைமையிலையும் ரப்பு அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கால மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் என்ன பாதுகாப்பானாக என்று எப்படி ஒதுங்கினாங்களோ அதே போல பாவங்களில் விட்டும் முற்றும் முழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படியும் அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ இயன்ற அளவு அவற்றை எடுத்து நடக்கும்படியும் முதலில் அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, ஒரு கண்ணியமான மாதம், ஒரு பரக்கத் பொருந்திய மாதம், எல்லார மூஞ்சிலையும் சிரிப்பு, ஒரு கண்ணியமான ஒரு இன்பகரமான ஒரு மாதத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் இந்த மாதத்தை கொண்டு ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நாங்கள் அல்லாஹ் இந்த மாதத்தை கொண்டு என்னட்ட என்ன எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சென்ற ரமலான்ல இருந்த எத்தனையோ பேரை அவன்ட பக்கம் அப்படியே எடுத்துக்கொண்டானே. அல்லாஹ் என்ன இன்னும் பூமியில வச்சு அல்லாஹ் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறானா? அல்லாஹ் என்னிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறான்? இதைத்தான் குர்ஆன் பேசுது. கண்ணியமானவர்களே, லஅல்லக்கும் தத்தகூன், ஏன் உங்களுக்கு இந்த நோன்பு, ஏன் உங்களுக்கு இந்த ரமதான், ஏன் உங்களுக்கு இந்த லைலத்துல் கத்ர்? நீங்க அல்லாஹ்ட பக்கம் திரும்பி அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக மாறணும். நானும் நீங்களும் வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான்களை கழிச்சிருப்போம். கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க, எத்தனை ரமதானை நான் சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியிருக்கிறேன். எத்தனை ரமதானை நான் சும்மா கன்சியூம் பண்ணி அப்படியே கழிச்சிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் இரக்கமானவன். அல்லாஹ் என்ன யோசிக்கிறான்? ஏண்ட அடியான் மௌத்துக்கு முன்னால, என்ற அடியான் மௌத்துக்கு முன்னால என்ன நெருங்கின நிலைமையில, என்ன பயந்த நிலைமையில, ஏண்ட பொருத்தத்தை தேடின நிலைமையில, அப்படியே சொர்க்கத்தை பார்த்த நிலைமையில ஏண்ட அடியானுடைய ரூஹு பிரியணும். இதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் சான்ஸுக்கு மேல சான்ஸ், சந்தர்ப்பத்துக்கு மேல சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு நாள் வரும்,
ஒரு நாள் வரும், நிச்சயமாக நானும் நீங்களும் அந்த நாளை சந்திக்க வரும். ரூஹு குழி தொண்டையில வந்து சிக்கும். அந்த நேரம் கண்ணியமானவர்களே, மனிதன் கேட்கிறது கொஞ்சம் நேரத்தை தான். ஆனா அல்லாஹ் இப்ப எவ்வளோ கண்ணியமான நேரங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறான். பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் இரக்கமானவன். அல்லாஹ் என்ன நினைக்கிறான்? இந்த அடியானுடைய பாவத்தை நான் மறைச்சி மன்னிக்கணும். எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம். அல்லாஹ் யோசிக்கிறான். நாங்களே சில பாவத்தை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் யோசிக்கிறான், நான் மறைச்சி இந்த அடியானை அப்படியே மன்னிச்சு அப்படியே அரவணைச்சி கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய இரக்கத்தழகான முறையில் ஒரு கதையாக வெளிப்படுத்தினாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களை பார்த்து ஒரு பெண்மணி இருக்கிறா. இவருடைய விளையாட்டு வயசுடைய ஒரு புல்ல, சின்ன புல்ல, அது விளையாடி கொண்டிருக்குது. அன்பாக வளர்த்து வாரா, அந்த புள்ளையை அரவணைச்சி வளர்த்து வாரா. ஒரு நாள் திடீரென்று தாயுடைய மனம் எப்படி இருக்கும்? அந்த புள்ளைய திடீரென்று காணும். இந்த காலம் மாதிரி போலீஸ் இல்லை, மீடியாக்கள் இல்லை, ஒன்றும் செஞ்சு கொள்ளேலா. பாலைவன பூமியில ஓடுறா 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 ஓடுறா, பல நாட்கள் ஓடுறா. புள்ளைய காணம். புள்ளைய பெத்த தந்தைமார்கள் யோசிங்க, கைப்புள்ள காணமெண்டா எப்படி இருக்கும்? அந்த நிலைமையில அந்த பெண் இருக்கிறா. பல நாட்கள் ஓடி 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 காண்றவங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறா, இந்த புள்ளைய கண்டீங்களா, புள்ளைய கண்டீங்களா, புள்ளைய கண்டீங்களா என்று கேட்டு அந்த பெண்மணி ஒரு பைத்திய நிலைமையை அடைகிற நேரம் திடீரென்று அந்த புல்லை அப்படியே ஓடி வருது. இந்த உம்மா அந்த புள்ளைய பார்க்குறா, அந்த புள்ளையும் இந்த உம்மாவை பார்க்குது. ரெண்டு பேரும் போயிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அரவணைச்சி கொள்ற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த உம்மா இருக்கிறாவே, இவ அவட புள்ளைய நெருப்புல தூக்கி போட விரும்புவாவா? சஹாபாக்கள் சொன்னாங்க, லா யா ரசூலல்லாஹ், வல்லாஹி லா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்த உம்மா அந்த புள்ளைய ஒரு நாளும் போட மாட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அர்ஹமு பிகும் மின் ஹாதிஹி பிவலதிஹா. அந்த பெண் அந்த புள்ளையோட எவ்வளோ இரக்கமோ அதை விட ரப்பு அல்லாஹ் உங்களையோட இரக்கம். அந்த புல்லை எப்படி அந்த புள்ளைய நெருப்புல போட அந்த உம்மா விரும்ப மாட்டாவோ, அதே போல அல்லாவும் உங்களை நரகத்தில் போட விருப்பம் இல்லை. இதனால தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சான்ஸ் தாரது. நானும் நீங்களும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ் அல்லாஹ்ட பக்கம் திரும்பி, அந்த திரும்பின நிலைமையில ஏண்டையும் உங்களையும் ரூஹு பிரியணும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் யாரை பார்த்து பேசுறான் தெரியுமா? உலகத்துல பூமியில பாவங்கள் செஞ்சு 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 கை சேதப்பட்டு தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொண்டுட்டேன் என்று விளங்கின அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், யா இபாதி, அவங்க ஏண்ட அடியார்கள் நபியே, ஏண்ட அடியார்களுக்கு சொல்லுங்க, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைஞ்சிரவானம். அல்லாஹ் 100 கொலை செஞ்ச மனிதனையும் மன்னிச்சான், மையத்தோட ஜினா செஞ்ச மனிதனையும் அல்லாஹ் மன்னிச்சான். என்னையும் உங்களையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? குர்ஆன் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுது, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். கொஞ்சம் மனசுல கை வச்சு கேளுங்க, நானும் நீங்களும் ஒரு நாள் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நான் தனிமையில எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறேன் யா அல்லாஹ், என்னால் இது நிகழ்ந்துட்டு யா அல்லாஹ் என்ற ஒரு 2 நிமிஷம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுதிருக்கிறேனா? அல்லாஹ் இவ்வளோ பெரிய வாழ்க்கையை தந்திருக்கிறான். நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் கண்ணியமானவர்களே. குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்குது. தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான், வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு. அவங்களோட அல்லாஹ்ட பக்கம் அப்படியே சாஞ்சிர சொல்லுங்க நபியே. வஅஸ்லிமு லஹு, அல்லாஹ்விடத்துல சரண்டர் ஆக சொல்லுங்க நபி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்துல சரண்டர் ஆகுற மாதம் ரமதானுடைய மாதம், தக்வாவுடைய மாதம், ரமதானுடைய மாதம். நானும் நீங்களும் அல்லாஹ் பக்கம் திரும்பணும் என்று அல்லாஹ் சான்ஸுக்கு மேல சான்ஸ் எனக்கும் உங்களுக்கும் தந்து கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை அடையிறதுக்கு அல்லாஹ் சொல்ற டூல்,
அல்லாஹ் சொல்ற சான்ஸ், அல்லாஹ் சொல்ற கருவி. அஸ்ஸிலத்து பைனல் அப்தி வ ரப்பி, அல்லாஹுக்கும் அடியானுக்கும் மத்தியில உள்ள தொடர்பை அவன் நிலை நாட்டோனுமா? கண்ணியமானவர்களே, தொழுகைய சரியான முறையில பேணிவா. இந்த தொழுகை இருக்குதே, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அது தொழுகை. ஒரு மனிதன் தஹஜ்ஜுடைய நேரம் அக்ரபு மா யகூனுல் அப்து வஹுவ சாஜிதுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியான் அல்லாஹ்வுக்கு பூமியில மிச்சம் நெருக்கமாக இருக்கிற நேரம் அது சுஜூதுடைய நேரம். அதே போல தஹஜ்ஜுடைய நேரம் முழு உலகமும் தூக்கம். அழகான மனைவி, நல்ல மெட்ரஸ், நல்ல தூங்கேலும் எல்லாரும் உறங்குற நேரம் ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும் என்று எண்ணி அந்த லாஸ்ட் நைட்ல எழும்பி அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்று கேட்டா, அல்லாஹ் அடிவானத்துல வந்து சொல்றான், என்கிட்ட கேட்கறதுக்கு யார் இருக்கிறீங்க? நான் தாரத்துக்கு தயாராக இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில் வரக்கூடிய ஹதீத், யார் ஒருவர் தஹஜ்ஜுடைய 2 ரகாத்தை தொழுதுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற துஆவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இவரை வெறும் கையோட அனுப்பவே மாட்டான். இவர் என்ன கேட்கிறாரோ அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜுடைய தொழுகையில சுஜூதுல அல்லாஹ்விடத்தில் நெருங்குவோம். ரமதான் ஒரு சிறந்த சந்தர்ப்பம். கண்ணியமானவர்களே, ரமதானுடைய காலம், சஃபுகள் நிரம்பி வலிது நாங்கள் பார்க்கிறோம். ரமதான் முடிய கொள்ள டு பி கண்டினியூ ஆகணும். ரமதான் முடிய கொலையும் இது கண்டினியூ ஆகிச்சேண்டா தான் ரமதான் தக்வாதாரிகளை உருவாக்கியிருக்குது. வெறுமனே ரமதானை நான் கன்சியூம் பண்ணி கொண்டு போறேன், ரமதான்ல தொழுகிறேன், ரமதான் முடிஞ்சத்தோட ஆளை காணும் என்றா இந்த ரமதான் எனக்கு பிரயோசனம் அளிக்கல. ஏண்ட தொழுக ரமதான் முடிஞ்சதுக்கு பின்னாலையும் சீரில்லையா? இந்த ரமதான் என்ன மாத்தல்ல. கண்ணியமானவர்களே, ஒரு அடியான் பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சிருக்கேலும், முழு நாளும் அல்லாஹுக்கு மாற்றம் செஞ்சிருக்கேலும், அவன் முழு வாழ்க்கையுமே பாவமாக இருக்கேலும், அடியான் தொழுகைக்கு வந்து தக்பீரை கட்டி அல்லாஹு அக்பர் என்று கட்டினா அவன் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேலும், வாழ்க்கையில அல்லாஹ்வை மறந்து எவ்வளோ காலம் கழிச்சிருக்கேலும், அல்லாஹு அக்பர் என்று சொல்ற அந்த நேரம் அல்லாஹுடைய முழு அட்டென்ஷனும் இவன் பக்கம் திரும்பிரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறான். ஒரு பாவியான அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கிற நேரம் அல்லாஹ் மலக்குமார பார்த்து சொல்றான், ஹமிதனி அபுதி, ஏண்ட அடியான் என்ன புகழ்றான். அர் ரஹ்மான் ரஹீம் என்றான். அஸ்னா அலைய அபுதி, என் அடியான் என் மேல புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். மாலிகி யௌமித்தீன், அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்களை பார்த்து, மஜ்ஜதனி அபுதி, என் அடியான் என்ன கண்ணியப்படுத்தி கொண்டே இருக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவை கம்ப்ளீட் பண்ற நேரம் அல்லாஹ் மலக்குமார பார்த்து சொல்லுவான், ஹாதா பைனி வ பைன அபுதி, இது எனக்கும் ஏண்ட அடியானுக்கும் மத்தியில் உள்ளது. இதுதான் சொல்றது தொழுக அல்லாஹ்வோட டிரெக்ட் கனெக்ஷன். எந்த திரையும் இல்லை. கண்ணியமானவர்களே, ஒருவர் தக்பீரை கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறாரா, அல்லாஹ்வோட முழு அட்டென்ஷனும் இவர மேல. இவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்களை பார்த்து, இவருக்கும் உங்களுக்கும் மத்தியில எந்த தொடர்பும் இல்லை. ஹாதா பைனி வ பைன அபுதி, இது அவருக்கும் எனக்கும் மத்தியில உள்ள தொடர்பு. வலி அபுதி மா சஅல், அந்த தொழுகையை முடிச்சிட்டு அந்த அடியான் என்ன கேட்கிறானோ அதை நான் அந்த அடியானுக்கு கொடுப்பேன். கண்ணியமானவர்களே, யோசிங்க, பிரச்சனையை யார்கிட்ட பேசுகிறோம்? சொல்யூஷனை எங்கே தேடுறோம்? குடும்பத்தில் பிரச்சனை யார்கிட்ட போய்த்து பேசுகிறோம்? பிஸ்னஸில் லோஸ்ட் யார்கிட்ட போய்த்து பேசுகிறோம்? ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது யார்கிட்ட போய்த்து பேசுகிறோம்? தக்பீரை கட்டுங்க. ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுதுல அலான் வானத்தில் செய்யப்படுகிறது. என்னிடத்தில் கேட்க யார் இருக்கிற? நான் தர ரெடியாக இருக்கிறேன். ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுதுல முசல்லாவை போட்டு முழு உலகமும் தூங்குற நேரம் நானும் நீங்களும் கண்ணீர் வடிச்சிருக்கிறோமா? இதுதான் கேள்விக்குறி. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
மரணிக்கிறதுக்கு 3 நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கக்கூடிய நேரம், தன்னெனவில்லாமல் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே மயங்கி போயிட்டு இருக்கிறாங்க. முதலாவது தடவை கண் திறந்த நேரம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிய போகுது. 3 நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தொட்டும் பிரிஞ்சு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மகள் ஃபாத்திமா எங்கன்னு கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற உறவினர்களை எல்லாம் கூப்பிடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஆசையை சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருக்கு சொத்தை பிரிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னினவு வந்தொன்னே முதலாவது கேட்ட கேள்வி, அஸல்லன் நாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? ஆயிஷா, மக்கள் தொழுதுட்டாங்களான்னு பாருங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மக்கள் தொழுதுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், ரவுதாக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது இடது பக்கமாக. ரசூலுல்லாஹ் கடைசியாக திறந்த ஜன்னல். ரசூலுல்லாஹ் அப்படியே திறந்து பார்க்குறாங்க, மக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஆனந்தத்தில் தேம்பி 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 அழுகுறாங்க. நான் இல்லாட்டியும் மக்கள் தொழுகிறாங்க. கண்ணியமானவர்களே, எங்கட மேல உயிரை வச்சிருக்கிற நபி நம்பி போயிட்டு இருக்கிறாங்க. நான் விட்டுட்டு போற சமுதாயம் இது தொழக்கூடிய சமுதாயம். ரசூலுல்லாஹ் 2வது நாள், ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு 2 நாள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களோட நான் பேசணும். இப்ப அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு, ஃபضல் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு 2 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி கொண்டு எந்த அளவுக்குண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எலும்பி நிக்கலா, கால் 2ம் வாழைவன மண்ணில் அப்படியே தேய்ச்சி கொண்டு போகுது. அப்படியே மஸ்ஜிது நபவி வரங்காட்டியும் தேய்ச்சி கொண்டு போயிட்டு கோடு அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போயிட்டு மிம்பர்ல உட்கார்ந்தாங்க. மிம்பர்ல உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கீழே பார்வையை தாழ்த்திட்டு மக்கள் எல்லாம் அட்டென்ஷன், ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல போறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்டம் என்ன வாயில வரப்போகுது, ரசூலுல்லாஹ் 23 வருட பணியை செஞ்சுட்டு கடைசி வார்த்தை என்ன சொல்ல போறாங்க என்று எதிர்பார்க்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உஸ்தி சொன்ன முதலாவது வார்த்தை சலா சலா, தொழுக தொழுக. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து நாங்க. ரசூலுல்லாஹ் நாளைக்கு மறுமையில எங்களுக்காக வேண்டி போராடக்கூடியவங்க. அவங்க நம்பி விட்டுட்டு போய்த்திருக்கிறாங்க. ஏண்ட அடியார்கள், ஏண்ட சமுதாயம் இது தொழக்கூடிய சமுதாயம், இது அல்லாஹ்வோட கனெக்ஷனோட இருக்கிற சமுதாயம். அல்லாஹ்வோட கனெக்ஷனோட இருக்கணுமா? முதலாவது கண்டிஷன், அவர் தொழணும். கண்ணியமானவர்களே, ஹைபருடைய யுத்தம் ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டு வாராங்க. வரக்கூடிய நேரம் ஒரு இடத்துல அப்படியே ஓய்வெடுக்க கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க. ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலால், சுபஹுக்கு எல்லாரையும் எழுப்பிருங்க, தூங்கிடவானம், முழிச்சிட்டு இருந்து கட்டாயம் சுபஹுக்கு எல்லாரையும் எழுப்பிருங்க. அல்லாஹுடைய ஏற்பாடு. ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் தூங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புற நேரம் ஃபஜ்ர் இல்ல, சூரியன் உதிச்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது முஸல்லாவை போடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது இகாமத் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதலாவது வார்த்தை, அந்த இடத்துக்கு எல்லாரையும் விரட்டினாங்க. அமரு ஐயன்தகிலு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துக்கு எல்லாரும் போயிட்டு, எந்த இடத்துல தொழுகை நடக்கலையோ, நேரம் வந்தும் எந்த இடத்துல தொழுகை நடக்கலையோ அந்த இடத்துல பரக்கத் இருக்காது. கண்ணியமானவர்களே, அதான் சொல்லுது, எங்கட வீட்டில் எல்லாரும் தொழுறாங்க, ஒரே ஒரு மகன் மட்டும் தொழலையா, அல்லாஹ் உடைய சபிக்கப்பட்ட இடம் அது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே விரட்டினாங்க. கண்ணியமானவர்களே, பெற்றார்கள் நல்லா யோசிங்க. ஏண்ட புள்ள தொழுவது இல்லை, ஏன்னா மனைவி தொழுறா இல்லை, ஆனால் நான் பிரச்சனையை பேசுகிறேன், எனக்கு இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை. சொல்யூஷன் ஒரு நாளும் வராது. அல்லாஹ் வச்சிருக்கிறான் சொல்யூஷனை. தொழுகையில்
தெளிவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இடத்துல தொழுகை நடக்கலையோ அது ஷைத்தானுடைய குடியிடம், மலக்குமார்கள் அங்க வரமாட்டாங்க. ஏண்டையும் உங்கடையும் வீட்டில் தொழுகை இல்லாதவங்க இருக்கிறாங்களா? எங்கட நேபர்ஸ் தொழுகிறாங்க இல்லையா? எங்கட சமுதாயம் தொழுகிறாங்க இல்லையா? முழு சமுதாயமும் இதுக்கு பொறுப்பு. குர்ஆன் ஒரு நாளும் சொல்லல தொழுகையை நிறைவேற்றுங்க. குர்ஆன் சொல்லுது அக்கிமிஸ் ஸலா, தொழுகையை நிலை நாட்டுங்க. தொழுகையை நிறைவேற்றது வேற. பாங்கு கேட்குது, ஒரு அடியான் வாரார், சஃப்புக்கு வந்து தொழுதுட்டு போயிட்டுறார். இதை குர்ஆன் சொல்லல, குர்ஆன் சொல்லுது அக்கிமிஸ் ஸலா, தொழுகையை நிலை நாட்டுங்க. எப்படி நிலை நாட்டணும்? பஜார்ல எல்லாரும் பேசி கொண்டு இருக்கிறாங்க, அதான் கேட்குது, நான் மட்டும் போயிட்டு தொழுதுட்டு வாரேனா நான் தொழுகையை நிறைவேற்றிருக்கிறேன். குர்ஆன் அதை பேசல, எல்லாரையும் சேர்த்து அதான் சொல்லிருச்சு, ஞாபகம் ஊட்டி நான் பள்ளிக்கு கூட்டிட்டு வாரேன். ஒரு டூர்னமெண்ட் நடக்குது, எல்லாரும் அல்லாஹ்வை மறந்த நிலைமையில இன்ட்ரெஸ்டா விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அதான் சொல்லுது, நான் சொல்றேன் மெச்ச நிப்பாட்டிட்டு வாங்க தொழுவோம். அத்தனை பேருடைய நன்மையும் இவருக்கு வரும். அத்தனை பேரும் தொழுகையை நிறைவேற்றினாங்க. இவர் ஒரு மனிதர் மாத்திரம்தான் தொழுகையை நிலை நாட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களை, தொழுகையை நிலை நாட்டக்கூடியவர்களாக நாங்கள் மாறணும். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 12 வருஷ ஆட்சிக்கு பின்னால சுபஹுடைய தொழுகைக்கு ஒரு நாள் வாராங்க. தொழுவிக்கிறதுக்கு சஃப் அடைச்சு கொண்டு அப்படியே வாராங்க. சத்துல் ஹலல் இஸ்தகைமு என்று சஃபை சீர் செஞ்சு கொண்டு வந்து தக்பீரை கட்டி சூரத்துன் நஹல ஓத ஆரம்பிக்கிறாங்க. சுருக்கமாக சொல்றேன், பின்னுக்கு இருந்து சஃப்புகளை பிளந்து கொண்டு அபு லுலு ஃபைரூஸ் என்றவன் கத்தியோட வந்து ஒரு குத்துறான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட குடல் பொளந்துட்டு போற அளவு ஒரு குத்து. அப்படியே மயங்கி உழுவுறாங்க. அப்படியே உழுவுற நேரம், இத்தனை ஆட்சி, 3ல் 2 உலகத்துல யாரும் அடிமை இல்லை, யாருக்கும் எட்டை இல்லை, ஒப்போசிஷனும் இல்லை. இவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி லீடர். இவங்க போடுறது தான் சட்டம். இவங்களுக்கு அந்த நேரம் ஃபர்ஸ்ட் எய்ட் கேட்கல. மக்கள் எல்லாம் தொழுகையை விட்டுட்டு என்ன தூக்குங்கண்டல்ல முன்சஃப்ல இருந்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த வருத்தத்திலையும் குடல் பிச்சு ரத்தம் வடியுது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய கையை பிடிச்சி முன்னுக்கு தள்ளினாங்க. சல்லின் நாஸ். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தொழுகையை நடத்தி அமீருல் முஃமினீன் தான், ஜனாதிபதி தான், உமர் தான் ரலியல்லாஹு அன்ஹு. அதை 2வது பாக்கையிலும் நேரம் போறதுக்கு முன்னால தொழுகையை நடத்துங்க. தொழுகையை நடத்தினதுக்கு பின்னால் எல்லாரும் ஒன்று கூடி ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன், ஈச்சப்பழ சார கொடுக்குறாங்க. குடலால் அப்படியே கொட்டுது, ரத்தமா ஈச்சப்பழ சாரான்னு தெரியா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பாலை கொடுத்த நேரம் வெள்ளையா அப்படியே வடியுது. எதை ஊத்தினாலும் அப்படியே வெளியே வருவது. இந்த கட்டத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுக தொழுக, லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்கஸ்ஸலா, யார் தொழுகையை உற்றானோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை, அவனுக்கு முஸ்லிம் என்று சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை. எந்த அளவுக்குண்டா இமாம் ஷாஃபிஈயுடைய மذஹபின் படி, இமாம் ஷாஃபிஈயுடைய மذஹபின் படி யாருக்கு தொழுகை இல்லையோ, யாரு நேரம் வந்தும் தொழுகையை வீணடிக்கிறாங்களோ இவங்களை முஸ்லிம்களுடைய மக்பரால அடக்கம் செய்யவும் இல்லை. அந்த அளவு கேவலமானவங்க. நாளைக்கு நரகத்தில் தள்ளாடி கொண்டிருப்பாங்க. கேட்கப்படும், மா சலக்கக்கும் ஃபீ சகர், சக்கர் என்ற நரகத்தில் தள்ளாடி கொண்டிருப்பாங்க. சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், உலகத்தில் நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கல. குர்ஆன் பேசுது, நீங்கள் தொழுகை இல்லையா, அல்லாஹுடைய ஞாபகம் இல்லையா, இம்மையிலையும் தண்டனை, மறுமையிலையும் தண்டனை. அல்லாஹ் சொல்றான், ஒமன் அஅரத அன் திக்ரி, யாரு ஏண்ட திக்ரை விட்டும் புறக்கணிச்சு வாழ்றானோ, யார் தொழுகையுடைய அதான் கேட்டும் ஹய்யா அலஸ் ஸலான்னு முஅத்தின் சொல்றாரு, அல்லாஹ் அழைக்கிறான் அடியானோட பேசுறதுக்கு, அல்லாஹ் என்னோட பேசுறதுக்கு விரும்புகிறான். ஆனா ஒரு 10 நிமிஷம் பஜார்ல இருந்து வந்து ஏண்ட ரப்போட நான் பேசிட்டு போறதுக்கு தயார் இல்லையா, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம். எல்லாம் இருக்கும், ஆனா ஸ்ட்ரெஸ், எல்லாம் இருக்கும், என்சைட்டி எல்லாம் இருக்கும். இந்த நேரம் கவலை, இந்த நேரம் ஓடிக்கொண்டே இருப்பாரு, இந்த நேரம் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாரு. அல்லாஹ் நிம்மதியை வைக்க மாட்டான். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளைக்கு மறுமையுடைய நாளில்
குருடர்களாக அல்லாஹ் இவங்களை எழுப்பாட்டுவான். எனவே ரமலானுடைய மாதம் இது என்னையும் உங்களையும் மாற்றக்கூடிய மாதம். தொழுகையை சீர் செய்வோம், அல்லாஹ் பக்கம் திரும்புவோம். ஒவ்வொரு ரமலானும் சொல்லி கொண்டிருக்கிற அடியான் என்ற பக்கம் திரும்பு. ஒவ்வொரு நாளும் யாலான் பண்ணுது, ரப்பு யாலான் பண்றான். அடியான் என்ற பக்கம் திரும்பு. நீ கேட்கிறத நான் தர தயாராக இருக்கிறேன். நானும் நீங்களும் 2 நிமிஷம் ஒதுக்கி முசல்லாவை போட்டு அல்லாஹ் விடத்தில் கெஞ்ச நேரம் இல்லாமல் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், பாவ மன்னிப்பு தேடுவோம், புனிதமிக்க சொர்க்கத்தை அடைவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்தி கொள்வானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எவ்வளோ பாவம் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ தொழுகைகளை விட்டுட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் தண்டிச்சிராத யா அல்லாஹ். யா அல்லாஹ் தாங்க மாட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் தண்டனை கடுமையானது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களோட உம்மா வாப்பட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைவரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.